ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திரு அண்ணாமலை கிட்டத்தட்ட கட்சி தொடங்கி விடுவார் அப்படின்னு செய்திகள் சொல்லுது. அது மாதிரியான சமிகையும் தான் வந்துட்டு இருக்கு. அவர் கட்சி தொடங்கினார்னா முதலில் யாருக்கு இழப்பு? ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை உயிரோட்டமாக கொண்டு வந்ததில் ஒரு 3 பேருக்கு முக்கிய பொறுப்புன்னு நான் பார்க்குறேன். திரு எல் முருகன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், அடுத்து திரு அண்ணாமலை. இன்றைக்கு இந்த விஜய் பின்னால ஒரு புதிய இளைஞர் கூட்டம் போயிடுச்சு. நம்ம தேர்தலுக்கு முன்னே ஆரம்பிச்சிருந்தோம்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் சிந்தனையும் அண்ணாமலையிடம் ஏற்பட்டு இப்போ ஆரம்பிக்கிறது லேட்டஸ்டா இல்லை, அவருக்குமே வயசு சின்ன வயசு தானே. யாரோட ஓட்டை எடுப்பார்? முக்கியமாக எந்த கட்சி காலியாகும்? 50-40 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் தாவேகா திமுக என்று அணிமாறி விடுவார்கள். அதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஓரளவுக்கு கணிசமான இளைஞர்களை தாவேகா ஈர்த்துருச்சு. அப்ப மீதமுள்ள இளைஞர்களையும் அண்ணாமலை ஈர்த்து விடுவாரோ என்கிற ஒரு அச்சம் அதிமுகவில் இருக்குங்கிறது உண்மைதான். எடப்பாடி பழனிசாமியை பழிவாங்க வேண்டும்னா தாவேகாவுக்கு இழுத்துவோக மீதம் உள்ளவங்களை நாம இழுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மீதம் உள்ளவர்கள் இழுக்கிறது புதிய இளைஞர்கள். அவரு ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்டவர், அவர் ஒரு மதச்சார்பான சிந்தனை கொண்டவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்திலிருந்து இமேஜிலிருந்து மீள முடியும். இல்ல அந்த இமேஜ் எல்லாம் உடைச்சு அண்ணாமலை வந்துடுவார் தான் நான் பார்க்குறேன். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திரு அண்ணாமலை கட்சி தொடங்குகிறாரா? இதனால் யாருக்கு லாபம், யாருக்கு இழப்பு? இதை பற்றி பேசுறதுக்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சகோதரர். திரு அண்ணாமலை கிட்டத்தட்ட கட்சி தொடங்கி விடுவார் அப்படின்னு செய்திகள் சொல்லுது. அந்த மாதிரியான சமிகையும் தான் வந்துட்டு இருக்கு. அவர் கட்சி தொடங்கினார்னா முதலில் யாருக்கு இழப்பு? திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்ட மறுநாளில் இருந்து அவர் புதிய கட்சி தொடங்குவார் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டது. அதற்கான முஸ்தீபுகளும் நடந்ததாக அவருடைய அண்ணாமலை நண்பர்கள் மன்றம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தென் மாவட்டங்களில் வந்தது, பரவலாக அப்போதே பேசப்பட்டது. ஆனால் கடந்த தேர்தலில் அந்த முயற்சியை அவர் கைவிட்டு விட்டார் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போது மீண்டும் அண்ணாமலை அரசியலுக்கு வருகிறார், அவர் கட்சியை தொடங்குகிறார் என்பது பரவலாக பேசப்படுது. அவர் மறுக்கலை. டெல்லி போகிற போது கூட 2 நாட்களில் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள். நம்முடைய ஆகாயம் நேயர்கள் சார்பாக அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிடுவோம். அவர் புதிய அரசியல் கட்சி தொடங்கல, அதையும் நம்ம வரவேற்போம். அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள்ங்கிறத நம்ம பார்த்தோம். மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட உடனே அவர் ஒரு இந்த திராவிட மாடல் அரசியல் மாதிரி அடித்து ஆட ஆரம்பித்தார். தேசிய கட்சியினுடைய அந்த ஃபார்முலாவை உடைச்சிட்டு வந்தார். அதுக்கு முன்னே நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்களாக இருந்த பல தலைவர்களை பார்த்தோம், அவருடைய செயல்பாடுகளை பார்த்தோம். அவங்கெல்லாம் தத்துவார்த்த ரீதியில், சித்தாந்த ரீதியில் தான் அவங்க அந்த இயக்கத்தை வழிநடத்திட்டு போனாங்க. குறிப்பாக இலகணேசன், சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், கிருபாகரன், KN லக்ஷ்மணன், அப்படி பல தலைவர்கள் இருந்தாங்க. ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை உயிரோட்டமாக கொண்டு வந்ததில் ஒரு 3 பேருக்கு முக்கிய பொறுப்புன்னு நான் பார்க்குறேன். திரு எல் முருகன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், அடுத்து திரு அண்ணாமலை. திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தலைமை பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு கொஞ்சம் வேகம் எடுத்தது. காட்சி ஊடகங்களில், தொலைக்காட்சிகளில், பொது வெளிகளில் தாமரை மலர்ந்தே தீரும் என்கிற அந்த இது வைரலாகி போயிடுச்சு. லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் தாண்டி போயிடுச்சு. அது ஒரு நூக்கன் கார்னர் போய் சேர்ந்துச்சு. திரு எல்முருகன் அந்த வேல் யாத்திரைன்னு ஒன்று போய் இந்து சமுதாய மக்கள், இளைஞர்கள் மத்தியில் ஒரு புரிந்துணர்வு, ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாக்கி கொண்டு போனார். அடுத்து திரு அண்ணாமலை வந்தவுடன் தான் நான் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகள் பாணியில் இறங்கி அடித்தார். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக கட்சியினுடைய செயல்பாடு, ஆட்சியின் செயல்பாடுகளை மிக கடுமையாக விமர்சித்தார். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2ன்னு பல விஷயங்கள் பண்ணார். 65 சட்டமன்ற உறுப்பினரோடு பிரதான எதிர்க்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்த சூழலிலும் நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்கிற மாதிரி பாஜக மாறுதட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளும் அவரை சார்ந்தவருடைய செயல்பாடுகளும் இருந்தது. குறிப்பாக அவர் நடத்திய இந்த எண்மக்கள் இந்த யாத்திரையின் மூலமாக புதிய இளைஞர்களை, அரசியல் களத்திற்கு வர விரும்புகிற, பொறுப்புகளுக்கு வர விரும்புகிற புதிய இளைஞர்களை ஈர்த்தார். இந்த நோட்டாவுக்கு கீழே கேலி பேசிக்கிட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சியை
4% 5% என்று உயர்த்தியதோடு ஒரு கூட்டணியில் 18-19% அளவுக்கு பெறக்கூடிய நிலையை உருவாக்கியவர் திரு அண்ணாமலை என்பதுதான் பொதுவெளி கருத்து, மக்கள் ஊடகங்கள் ஏற்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. எனவே திரு அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கிறார் என்றால், இன்றைக்கு இந்த விஜய் பின்னால் ஒரு புதிய இளைஞர் கூட்டம் போயிடுச்சு, நம்ம தேர்தலுக்கு முன்னே ஆரம்பிச்சிருந்தோம்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் சிந்தனையும் அண்ணாமலையிடம் ஏற்பட்டு இப்போ ஆரம்பிக்கிறது லேட்டஸ்டா எது ஆமாம், இல்லை அவருக்குமே வயசு சின்ன வயசு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த திசை நோக்கி பயணிக்கிறார்கள் இளைஞர்கள், புதிய மாற்றத்தை விரும்புகிறார்கள், திராவிட கட்சிக்கு மாற்றை விரும்புகிறார்கள்ங்கிற போது நாமும் இந்த ரேஸில் பங்கேற்போமோ அப்படிங்கிற உணர்வோடு வருகிறார். ஆனால் யாருக்கு முதல்ல அடி யாருக்கு? இல்லை அவருடைய எண்ணம் சிந்தனை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான போக்கு தான். ஏற்கனவே இங்கே தாவேகா வெர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு தம்பி மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் களமாடிக்கிட்டு இருக்கார். ஸோ அவருமே இப்போ அதை தான் பிரதானமாக எடுப்பார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை மீது எடப்பாடி பழனிசாமி மீது அண்ணாமலைக்கு கோபம் இருந்தாலும் அந்த கட்சியின் மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு, சாஃப்ட் கார்னர் இருக்குது, அண்ணாமலைக்கு இருக்குது. அவர் ஒரு பெரும் சவாலாக விரும்புகிறார். வருவாரா அப்படின்னா நிச்சயம் வருவார், அதில் எந்த மாற்று கருத்து. யாரோட ஓட்டை எடுப்பார்? முக்கியமாக எந்த கட்சி காலியாகும்? இப்போ ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இளைஞர்கள், அந்த இளம்பெண், இளைஞர் பாசறை, ஐடி விங்கு, மாணவர் அணி, இளைஞர் அணின்னு நம்ம பல பதிவுகளில் ஆகாயத்திலே பேசின மாதிரி 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒரு பெரும் தோல்வியை சந்தித்தால் 50-40 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் தாவேகா திமுக என்று அணிமாறி விடுவார்கள். அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஓரளவுக்கு கணிசமான இளைஞர்களை தாவேகா ஈர்த்துருச்சு. அப்போ மீதமுள்ள இளைஞர்களையும் அண்ணாமலை ஈர்த்து விடுவாரோ என்கிற ஒரு அச்சம் அதிமுகவில் இருக்குங்கிறது உண்மைதான். அது இருக்கு. ஆனால் ஈர்த்து விட்டு அதிமுகவை இன்னும் பலவீனமாக்கிடுவார் நினைக்கிறீங்களா? இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொது வெளியில் ஒரு வாக்கு சதவீதம் கிராம பகுதிகளிலும் சரி, புரட்சித் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, அந்த ரெட்டலை, இது எங்கே இருக்கோ அங்கே தான் நாங்கள் வாக்களிப்போங்கிற அந்த மனப்போக்கு என்பது இன்னும் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகளுக்கு மேலே இந்த சூழல்லையும் ஒரு மிகப்பெரிய விசிறி அடித்தாலும் கூட கோடி சொல்றீங்க. ஆமாம், 1.25 கோடி அளவிற்கு 1.25 கோடி அளவிற்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களே 2 கோடிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதை அவரே சிதைச்சிட்டார். அவர் கிட்டத்தட்ட 40-48% வரைக்கும் இருந்த அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாங்கி 20-21% கொண்டு வந்துட்டார். இவர் தலைமையில் இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை என்கிற கருத்தாக்கம் நிர்வாகிகள் மத்தியில் வந்துருச்சு. முன்னாள் அமைச்சர்கள், தொண்டர்கள் எங்கிருந்தாலும் நம்ம ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம், தலைவர் கட்சி, அம்மா கட்சின்னு போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக புதிய இளைஞர்கள், அரசியலுக்கு வர விரும்புகிற புதிய இளைஞர்கள் ஒரு பகுதி தாவேகாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தெரியுது. இப்போ இன்னொரு பகுதி இந்த பாரம்பரியத்தில் வந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரிட்டைலை என்கிற அந்த பாரம்பரியத்தில் குடும்ப பாரம்பரியத்தில் இளைஞர்களுடைய வாக்கு இன்னும் இருக்குங்கிறது நிதர்சனம். ஆனால் இதையும் களவாடுவதற்கு, இதையும் கொண்டு செல்வதற்கு அண்ணாமலை ஒரு முயற்சியை மேற்கொள்வாரோ அப்படிங்கிற பயம், சந்தேகம் அதிமுகவுக்கு இருக்குன்னு சந்தேகமாக சொல்கிறீங்க. அதிமுகவுக்கு இருக்குது. ஆனால் அந்த வாக்கை தான் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கு வரேன். இப்போது நடந்த தேர்தலில் கூட நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.25 கோடி வாங்கியிருந்தாலும் 47 தொகுதிகள் அதிமுக வென்று இருந்தாலும் கணிசமான வாக்குகள் திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு போச்சு, திமுகவுடைய வாக்குகளும் போச்சு. ஆனால் அதிமுக ஒரு புதிய வரவான கட்சியிடம் அதிக அளவுக்கு இடங்களை பறி கொடுத்தது. அந்த மாதிரி திரு அண்ணாமலை வந்தால் அதிமுக இன்னும் கூட சரிவை சந்தித்து விடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அண்ணாமலை அவருடைய அரசியல் செயல்பாடுகள், அவர் யாரை முன்னிறுத்தி எந்த கருத்தியலை முன்னிறுத்தி கொண்டு போகிறாரு, அந்த தேசிய கட்சி பார்வையோடு இருக்கிறாரா அல்லது மாநில கட்சியாக அவர் யாரை பிரதானப்படுத்த போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சேதாரம் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு இல்லை. இன்னொன்று, இந்த இந்துத்துவ உணர்வுள்ள இளைஞர்கள் அந்த எண்மக்கள் யாத்திரையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க தான். அது அதிமுகவில் அதிகபட்சமாக இருந்தாங்க. அதிலிருந்து கூட சில பேர் அங்கே போனதை நாம் பார்த்தோம். அண்ணாமலை பின்னாடி போனதெல்லாம் பார்த்தோம். ஐடி விங்கில் இளைஞரணி, மாணவர் அணி, பாசறை, பேரவை, இதில் இருந்த பல இளைஞர்கள் போனாங்க. மீதம் உள்ள இளைஞர்களை தான் தாவேகா கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அந்த இளைஞர்களை அந்த ஐடி விங்கில் இருக்கிற நிர்வாகியான ராஜ் சத்யன் ஒரு பதிவு போட்டு அதை எடுத்துட்டாரு. அதுதான் உண்மை. இளைஞர்களுக்கான முக்கியது 72 கட்சி தொடங்கி 82 இளைஞரணி 10 ஆண்டுக்கு பிறகு
எம்ஜிஆர் இளைஞரணி வருது, புதிய இளைஞர்கள் அதில் பயணிக்கிறாங்க. 90கள் 2000 வந்து இளைஞர் பாசறை, இளம்பெண் பாசறை செல்வி ஜெயலலிதா காலத்தில் வந்து அங்கே ஒரு 50-60 லட்சம் பேர் உறுப்பினராக இணைந்து பயணிக்கிறார்கள். எடப்பாடி பீரியடில் என்னாச்சுன்னா அந்த ஐடி விங்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய பேசுபொருளாகி அதற்கும் கணிசமான அளவுக்கு வந்தாங்க. ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் சரி, தேர்தலுக்கு பிறகு அவங்க செயல்படுறாங்களானே தெரியல. ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டாங்க. எந்த திசையில் போனாங்க? ஆளுக்கு ஒரு திசைங்கிறது பெரும்பாலும் தாவேகாவுக்கு போயிருக்காங்க. மற்றவர்கள் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்க போனாங்கிறது திசை தெரியாமல் இருக்காங்க. திசை தெரியாமலும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த திசை தெரியாத இளைஞர்களை அண்ணாமலை கொண்டு போய் விடுவாரோ, ஈர்த்து விடுவாருங்கிற பயம் நிச்சயமா இருக்கு. முக்கியமாக திரு அண்ணாமலையுடைய தாக்க நீங்க சொன்னீங்க, அவர் தலைவரான பிறகு திமுக அண்ணா திமுக 2 கட்சிகளையும் கடுமையாக தாக்கினார். முக்கியமாக 2023 வாக்கில் அதிக அளவுக்கு அண்ணா திமுகவை தாக்கினார். அதனால தான் தேர்தலுக்கு முன்பாக, மக்களவை தேர்தலுக்கு முன்பாக பிரிவு ஏற்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமியை அந்த பகுதியில், முக்கியமாக கொங்கு பகுதியில், கொங்கு வேளாளர் அதிகம் இருக்கின்ற பகுதியில் பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய நோக்கமாக இருந்தது இல்லை? இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கொங்கு தேசத்தின் அடையாளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. இவரும் கொங்கு தேசத்து பிள்ளை என்பதால் அவர் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பாரோ அப்படிங்கிறது. ஏன்னா அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக முன்னணியினர் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் எடுத்ததாக தான் பேசப்பட்டது நமக்கு. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அதுதான் காரணம் அப்படின்னு. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு புரிந்திருக்கிறது அண்ணாமலையுடைய வேகம், அவருடைய செயல்பாடு, அவர் வளரும் விதம் நமக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கி விடுமோ, கொங்கு மண்டலத்தில் தனக்கான செல்வாக்கை அவர் பெற்று விடுவாரோ என்கிற பயத்தின் காரணமாக நிச்சயமாக இந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்திருப்பார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அண்ணாமலையினுடைய அந்த அணுகுமுறை இருக்குல்ல, அது புதியவர்கள், அரசியலுக்கு வரவிருக்கிற புதியவர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி எந்தவித ஈர்ப்பையும் ஏற்படுத்தலை. கட்சியில் இருக்கிற தொண்டன்களையும் மதிக்கலை, கட்சியில் இருக்கிற பேச்சாளர்களை மதிக்கலை, கலைக்குழுவினரை மதிக்கலை, இளைஞர்களை மதிக்கலை, ஒன்றிய நகரம் பேரூர் என்று நிர்வாகிகளாக இருக்கிறவர்களை யாரையுமே மதிக்கலை. இன்றைக்கு ஒரு பிரிவினர் வெளியில் வந்து திடீர்னு மறுபடியும் உள்ளே போனாங்கல்ல, சிவி சண்முகம், வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், அவங்களுடைய குற்றச்சாட்டே அதுதான். சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் தனியாக இருக்காங்க. அவர் என்ன முடிவு எடுக்கிறது 2 நாள் நாங்கள் 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன முடிவுங்கிறது அவங்க அறிவித்தாதான் நமக்கு தெரியும். ஆனால் மற்றவர்கள் இவருடைய பிடிவாதத்தை வெளியில் வந்து பகிரங்கப்படுத்தின நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், வேலுமணி போன்றவர்கள். வேலுமணி திரும்ப உள்ளே போயிட்டார். ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கள் என்பது இருக்குது. பிடிவாதமாக யாரையும் சேர்க்கலை, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டார். இந்த அணுகுமுறை தான் சரியாக இல்லை. இது கைவிடாட்டினா நம்ம மேலும் மேலும் ஒரு பெரிய சரிவு வந்துடும் அப்படின்னு தான் போய் போராடுறாங்க. குறைந்தபட்சம் ஒரு தார்மீக அடிப்படையில் நீங்கள் பதவியை ராஜினாமா பண்ணுங்கள், செயற்குழு பொதுக்குழு கூட்டி விவாதிப்போம், அதன் பிறகு செயற்குழு பொதுக்குழு உங்களுக்கு ஆதரவு இருந்தால் நீங்களே வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த மாதிரியான ஒரு எண்ணமே அவருக்கு இல்லை என்பதுதான் இதுவரைக்கும் தெளிவாயிடுது. என்ன நினைக்கிறாருன்னா சொன்னீங்க, நான் இடைவெளி செய்ய விரும்பல. முக்கியமாக நிறைய பேர் மதிக்கிறதுல நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் அணுகக்கூடிய அளவுக்கான எளிமையான தலைவர், யாரும் போய் பார்க்கலாம், சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் மதிக்கிறது இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இல்லை, அங்கே சென்று வந்த மூத்த முன்னணியினர், இப்போ வெளியில் இருக்கிற ஏற்கனவே ஒரு 6 பேர் 2024 போய் அவரை வலியுறுத்தினாங்கல்ல, அந்த 6 பேரையுமே மதிக்கலை. அந்த 6 பேருடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்கு அவங்க மாவட்டத்தில் இவர்களுக்கு எதிரானவர்களை எல்லாம் பொறுப்புகளுக்கு கொண்டு வந்து நம்ம அப்போவே பேசணும். 2024-25 காலகட்டத்தில் இதை பேசணும். இப்போ இன்றைக்கு அந்த 6ங்கிறது 26 பேரை ஒரே கையெழுத்தில் நீக்கிறார். கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலை செயலாளர், 8 அமைப்பு செயலாளர்கள், இவரோடு சேர்த்து ஒரு 28-30 மாவட்ட செயலாளர்களையும் வெளியே அனுப்பினார். யாரை மதிக்கிறாரு? யாரோட அணுகுகிறார்? அணுகிறது இல்லைங்க. நீங்கள் ஒரு வெளிப்படையான தன்மை என்னன்னா, இங்கே போயிட்டு வர்றவங்க சொல்கிறாங்க, போனால் அந்த மாவட்டத்தில் எப்படி இருக்குது கட்சி, என்ன மாதிரி இருக்குன்னு ஒரு டிஸ்கஷனே இல்லை. வந்த உடனே சால்வையோ புக்கோ கொடுத்தா வாங்கிட்டு சரி அப்புறம் பார்க்கலான்னு அனுப்பிச்சிடாரு. அதுதான் இவர்களுடைய குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. நீங்கள் முன்னணி தலைவர்கிட்ட பேசணும்ல. குறைந்தபட்சம் ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு, 2021 தோல்விக்கு பிறகு ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தணும். நம்ம மாவட்ட செயலாளர்கள் வெறும் தலைமை கழக நிர்வாகிகள் மட்டத்திலே நம்ம நிறுத்திடுறோம், மாவட்டந்தோறும் போகணும். இப்போ செல்வி ஜெயலலிதா 96 தோற்ற உடனே பார்த்தோம், கிண்டியில் ஒரு அந்த டான்சி வளாகத்தில் ஒரு மிகப்பெரிய இது. அதே காலகட்டத்தில் 2000 தோல்வி வர்ற பொழுது கொளப்பாக்கம் நேர்காணல். அப்போ கிளை செயலாளர், ஒன்றிய, நகரம் எல்லாம் நேரடியாகவே பேசி தீர்வு கண்டார்.
அப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் புரட்சியர் எம்ஜிஆர் 80 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி முடிந்த உடனே ஒரு சீராய்வு குழுன்னு ஒரு குழு போட்டு அந்த குழுவை மாவட்டம் தூரம் போய் என்ன தோல்விக்கான காரணம் என்பதை ஆராய்ந்து அதை செம்மைப்படுத்தினார். அப்போ அந்த இருவரும் தலைவர்கள், மிகச்சிறந்த ஆளுமை மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களே தோல்விக்கான காரணங்களை ஆராய்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக 2021 தேர்தலுக்கு பிறகும் சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாங்கன்னு மாவட்ட செயலர் போட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு உட்காந்துக்கிட்டார். 2024 தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி. இதுக்காவது ஒரு ஆய்வு நடத்துவோம் அப்படின்னு சொன்னால் இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாரு? மிக மிக மோசமான நிலை. அவர் மீதான நம்பிக்கை தளர்ந்து ஆயிரக்கணக்கில் போய் தாவேக்கால சேர்ந்துக்கிட்டு இருக்கான் மாவட்ட நகர ஒன்றிய அளவில். ஆனாலும் கூட கட்சியை உயிர்ப்போடு கொண்டு செலுத்துவதற்கு ஒரு சரியான வழிமுறையை, ஒரு நல்ல தலைமை உருவானால். சரி, அண்ணாமலையுடைய வருகை முக்கியமாக நீங்கள் ரெண்டாவது ஒரு பதில் நீங்கள் சொன்னீங்க. திரு விஜயுடைய வெற்றி, அவர் பின்னால் இருக்கின்ற இளைஞர்கள், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்சிகளிலிருந்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களித்தவர்கள் இதெல்லாம் இருக்காங்க. இவர்களை கவரணும் அப்படின்னு நினைக்கிற அதே சமயத்தில் அதிமுகவிலிருந்து அதிக அளவுக்கு ஆட்களை கவரணும் அப்படின்னு அண்ணாமலை நினைப்பாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. திமுக கிட்டத்தையும் நிறைய வாக்குகளை அவர் கவர வாய்ப்பு இருக்கு. இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தாவேகா வந்துருச்சு. இந்த 2 திராவிட கட்சிகளும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் தோற்று போனாலும் இன்னும் கூட உயிர்ப்போடு இருக்கின்ற கட்சிகள். அங்கிருந்து எப்படி அண்ணாமலை வாக்குகளை கவர முடியும்? இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமியால் தன்னுடைய மாநில தலைவர் பதவி பறிபோய்விட்டது. கொங்கு மண்டலத்தில் தான் ஒரு அடையாளமாக வருவதை தடுத்து விட்டார் என்கிற எண்ணமும் உணர்வும் திரு அண்ணாமலை உள்ளத்தில் ஊறி கிடக்கும். அப்போ பழி உணர்வு எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்க வேண்டும்னா தாவேகாவுக்கு இழுத்ததோக மீதம் உள்ளவங்களை நாம இழுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. மீதமுள்ளவங்க மட்டும்தான், மீதமுள்ளவர்கள் இழுக்கிறது புதிய இளைஞர்கள். நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். இப்போ தாவேகாவுக்கு கூட இந்த மற்ற திராவிட கட்சிகளில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சு எல்லா இதுலையுமே. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 28-30 பிரிவுகளை பாஜகவில் இவர் உருவாக்கினார். பொறியாளர் பிரிவு, வர்த்தகர் பிரிவு, இந்த எண்ணெய் வியாபாரிகளுக்கு தனி பிரிவு, பழைய பொருள் வியாபாரிகளுக்கு தனி பிரிவு, இப்படி ஒவ்வொரு பிரிவுகளுக்குமே ஒரு பிரிவுகளை உருவாக்கினார். 30க்கும் மேற்பட்ட பிரிவுகள். இந்த பிரதான கட்சி, அவர் தொடங்க இருக்கிற பிரதான கட்சியினுடைய நிர்வாகிகளே லட்சக்கணக்கில் வந்துடுவாங்க. கிளை தொடங்கி மாவட்டம், பேரூர், நகரம், ஒன்றியம், மாநகரம், மாநிலம், மாவட்டம், புதிய ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்கிட்டு இதை தாண்டி இந்த பிரிவுகளுக்குன்னு போட்டால் லட்சக்கணக்கானவரை நிர்வாகிகளாக நியமிப்பார். அரசியல் களத்தில் கட்சிக்கு வர விரும்புகிற இளைஞர்களுக்கு இந்த மாதிரி பொறுப்பு கிடைச்சோடனே அடுத்த நாளே விடியறதுக்குள்ளே போய் லெட்டர் பேடு, விசிட்டிங் கார்டெல்லாம் அடிச்சுட்டு களத்தில் இறங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் அரசியல் புரிதலோடு இப்போ வந்திருக்காங்க. நம்ம இந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தெளிவோடு இருக்கிறார்கள். இந்த 17-18 வயது வாக்குக்கு வருகிற, இதை தாண்டி 14-15 பசங்களே கூட தெளிவாக இருக்கிறாங்க. அரசியல் தெளிவு வந்துருச்சு. அப்போ இந்த புதிய இளைஞர்களை நாம் ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொள்ளலாம். இன்னொன்று குறிப்பாக, இனி தமிழ்நாட்டில் தனிக்கட்சி ஆட்சி என்பதை எந்த கட்சியும் விட மாட்டாங்க. திமுகவையோ அதிமுகவையோ. தாவேகா அதுக்கு ஒரு கால்கோள் விழா நடத்திருச்சு, ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சு கூட்டணி ஆட்சி என்பது. இனி எதிர்காலத்தில் அப்படி தான் வரும். கூட்டணி ஆட்சி என்று வருகிற பொழுது அண்ணாமலைக்கும் அவங்க ஒரு பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். ஒரு 10-30 சீட்டோ 50 சீட்டோ ஜெயிச்சு போய் அவர் துணை முதலமைச்சராகவோ ஏன் முதலமைச்சராக கூட அவர் வரலாம். எது வேண்டாலும் அரசியலில் நடக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ சொன்னீங்க முக்கியமாக அதிமுக ஒரு பெரிய அளவுக்கான கட்டமைப்பை உருவாக்கிடுவார் அப்படின்னு. இருந்தாலும் கூட ஒரு பாஜகவில் இருந்தவர் அப்படிங்கிறதுனால என்னதான் ஒரு திராவிட ஸ்டைலில், திராவிட மாடலில் அவர் பாஜகவை நடத்தி இருந்தாலும் அவர் ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்டவர், அவர் ஒரு மதச்சார்பான சிந்தனை கொண்டவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்திலிருந்து, இமேஜிலிருந்து மீள முடியுமா? இல்லை, அந்த இமேஜ் எல்லாம் உடைச்சி அண்ணாமலை வந்துடுவார் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய சாமர்த்தியமான அணுகுமுறை இருக்குல்ல, அது அவ்வப்போது இருக்கிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப ஒரு தேசிய கட்சியாக, நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய கட்சியாக, அது ஒரு மதவாத சாயம் பூசப்பட்ட கட்சியாக இருந்து அதில் பயணித்தவர் என்பதால் அந்த சாயல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை, பொதுவெளி பார்வை என்பது தவிர்க்க முடியாது. ஆனால் அவர் பிரகடனப்படுத்துகிற விஷயங்கள், தன்னுடைய லட்சியம் என்ன, தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வந்தார்னா அது அந்த புதிய இளைஞர்கள், அரசியலுக்கு வரவிருக்கிற புதிய இளைஞர்கள் அதை கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கான மரியாதை என்பது இருக்கும். அரசியலில் எப்போதுமே ஒரு ஜாதி சமுதாய ரீதியில் வராமல் இது போன்று ஒரு பொது நிலைப்பாட்டில் ஒரு அரசியல் கட்சி வருகிற பொழுது அதற்கான ஆதரவு என்பதும் பெருகும்.
ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்சி தொடங்கும்போது நிச்சயமாக மற்ற கட்சிகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். ஆனால் திரு விஜய் கட்சி ஆரம்பித்து தேர்தல் நடக்கும் வரை கூட மற்ற பெரிய கட்சிகள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. ஜெயிச்சிருவாங்களா இல்லைன்னு கூட தெரியல, ஒரு ஆட்சிக்கே வந்துட்டார். அண்ணாமலை பாஜகவில் இருந்த போதும் கூட ஒரு மாற்றாக வருவாரோ, இல்லை அவர் மெதுவாக வளர்கிறாரோ, எதிர்காலத்தில் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக நிறுத்துமோ, இந்த மாதிரி பேச்செல்லாமே இருந்தது. இப்போ வந்த பிறகு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக வந்து நிறைய ஆட்கள் போக வாய்ப்பு இருக்குது. திமுகவிலிருந்தும் இளைஞர்களை அல்லது திமுக மீது சோர்வு கொண்ட ஏமாற்றம் கொண்டவர்களை அண்ணாமலை இழுக்க வாய்ப்பு இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரையிலும் சந்தித்த தேர்தலை விட இந்த தேர்தல் வந்து மிக சோதனையான தேர்தலாக தான் இருக்கும். ஏன்னா கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தோற்றுவிடார் என்று யாருமே நம்பலை. அரசியல்வாதிகள், ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர்கள் கூட நம்பலை. அங்கே தோற்று விட்டார் என்கிற பொழுது கட்சி கட்டமைப்பில் ஏதோ ஒரு சரிவு ஏற்பட்டு விட்டது. ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்க பூர்ஷ்வாக்களாக மிகப்பெரிய சாம்ராஜ்ய மன்னர்கள் போல இருந்தாங்க. அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற நகரம், ஒன்றியம், பேரூர், கிளை அந்த நிர்வாகிகளவே கண்டுகொள்ளவில்லை. அந்த எதிர்ப்புணர்வு என்பது திமுகவில் உள்ளே வந்து அப்படியே கனன்று கொண்டிருந்தது, வெளிப்பட்டுருச்சு. இதை தாண்டி காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் எல்லோருமே அதிருப்தியில் இருந்தாங்க. மிக குறைவான இடங்களை கொடுத்து நம்ம அவமானம். ஏன்னா தேர்தல் ரிசல்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூட விமர்சனம் இருந்தது இடதுசாரிகள் மட்டியில். தேர்தல் முடிவுக்கு பிறகும் அந்த விமர்சனம் இருந்தது. திமுக தங்களை மதிக்கவில்லை என்று ஐயுஎம்எல் உட்பட, மதிமுக உட்பட, இடதுசாரிகள் சிபிஐ, சிபிஎம் எல்லோருமே பேசினார்கள், விசிக உட்பட. அப்போ இவர்களுடைய வாக்கு திமுகவுக்கு போகலை. விசிக வெளிப்படையவே சொல்கிறார், இந்த தேர்தலில் எங்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு அதிகமாக போகலை அப்படின்னு. அதுதான் காங்கிரஸ்களையும் மற்ற இடங்கள்லையுமே. அப்போ கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளும் சரிவர போய் சேரவில்லை. அந்த கட்சியில் இருந்தவர்களுமே மதுரையெல்லாம் பிடிஆர் பழனிவேல்ராஜன், மூர்த்தி போன்றவர்கள்லாம் தோற்கிறாங்கன்னா, அப்போ அங்கே அடிப்படை கட்டமைப்பு கீழே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் களமாடவில்லை, தேர்தலில் வாக்குகளை சேகரிக்கவில்லை. அவங்களே வாக்களித்திருப்பார்களா அப்படிங்கிற சந்தேகம். இந்த அதிருப்தியாளர்கள் அண்ணாமலை போகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் தாவேகா பக்கம் போயிட்டாங்க. அந்த வாக்காளர்கள் பலர் தாவேகா பக்கம் போயிட்டாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுகவும் ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகள் வாங்கியிருந்தாலும் கூட அவங்களையும் நிறைய பேர் அதிமுகவிலிருந்தும் நிறைய பேர் தாவேகாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. திரு அண்ணாமலை முக்கியமாக தாவேக்கா பொறுத்த வரைக்கும், திரு விஜய் பொறுத்த வரைக்கும் பல்வேறு சமூகத்தினர் ஜாதி மதம் கடந்து வாக்களித்திருக்கிறார்கள். அவருடைய அமைச்சரவையிலேயே 8 பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அப்புறம் சிறுபான்மை சமூகத்தில் நிறைய பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் வரும்போது இன்னொரு திராவிட கட்சியாக தன்னை காட்டிக்கொண்டு அண்ணாமலை ஒரு தாக்கத்தை கொடுக்க முடியுமா? கொடுப்பதாக இருந்தால் எத்தனை காலமாகும் அவர் ஒரு கட்சியாக பலம் பெறுவதற்கு? இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி 2 ஆண்டு முடிந்து 3வது ஆண்டிலே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டார். அப்போ அவங்க பாணி அரசியல் என்பது வேறு மாதிரி இருந்தது. யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றி தான். அரசியல் களத்தில் இதுவரை பயணித்த திராவிட முன்னேற்ற கழகமெல்லாம் அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. அவர் மிக கடுமையாக பேசுகிறாரு. ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள், கதம் முடிஞ்சிச்சு அப்படிலாம் பேசுகிறாரு. எதிர்வினை ஆற்றவே இல்லை. உதயநிதி மட்டும் 1-2 கூட்டத்தில் பேசினார், எதுவுமே இல்லை. இவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. சீமான் வரைக்கும், ஏய் டிவிக்கேன்னு அங்கே போய் டிவிங்கடா, என்னடா அணில் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா இது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்காது. அரசியல் களம் என்பது வேறு மாதிரி இருக்கிறது. திமுக, அதிமுக கட்டமைப்பை உடைத்து இவரால் வர முடியாது. நாம் பல பதிவில் நான் தொடக்கத்தில் ஒரு கட்சி தொடங்கின 1 வாரத்தில் 5-7% சொன்னேன். கடைசியில் தேர்தல் நேரத்தில் 20% வாக்குகள் 1-2 இடங்களில் அந்த திமுக, அதிமுகவிலிருந்து வந்த ஆட்களுக்கு அவங்க ஒரு 10-20 சீட்டு வேணால் ஜெயிக்கலாம், பெரிய அளவில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை கூட இழந்துரும்லாம் பேசணும். ஆனால் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து இந்த புரட்சி என்பது புரட்சி. அவர் பக்கம் இருக்கின்ற பட்டியல சமூகத்தினர், சிறுபான்மையினர், இங்க வாக்குகள்லாம் அண்ணாமலை இல்லாம அவர் எப்படி ஒரு ஃபெனாமினாவா, ஒரு ஆளுமையா, அரசியல் ஆளுமையா பரிணமிக்க முடியும்? இல்லை, நீங்கள் குறிப்பிட்டது சரியான பார்வை. சிறுபான்மை சமுதாயத்தில் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களாகட்டும், தலித் சமுதாயத்தினுடைய வாக்குகளாகட்டும், மற்ற சமுதாயத்தினுடைய வாக்குகள், இது ஒரு சமூக நீதி அரசுங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதிலிருந்து உடைச்சி வெளியில் கொண்டு வர்றதுங்கிறது சாத்தியமில்லை. ஆனால் இந்த விஜய் இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி கொண்டு செலுத்த போகிறார்? 1 ஆண்டுக்கு மேலே விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிடும். 1 ஆண்டுக்கு மேலே விமர்சனம் வருகிற பொழுது
தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை கட்சின்னு கொண்டு போவார் நான் நினைக்கிறேன். அது வெற்றிகரமாக செய்ய முடியுமா? ஏன்னா அப்படின்னா திமுக பலவீனம் அடைந்தால்தான் அண்ணாமலை பலம் பெற முடியும். இல்லை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வாக்கு வங்கி, அவர்களுக்கான அந்த நிர்வாக ரீதியிலான கட்டமைப்பு என்பது நிச்சயம் இந்த யானை படுத்தாலும் குதிரை மட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதிலிருந்து இல்லை. ஆனால் இதிலிருந்து சரிவுகள் 10%, 5% என்று போகிற பொழுது அவர்கள் வளருவார்கள், இவர்கள் பலகீனப்படுவார்கள். அது எந்தெந்த பக்கம் இருந்து பிரிக்கிறாங்கன்னு இல்லை. இப்போ தாவேகாவுக்கு சென்ற இளைஞர்களில் பெரும்பான்மையினருக்கு பதவிகள், பொறுப்புகள், இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருது, அதிலெல்லாம் அவங்க வருகிற பொழுது அவங்க இதில் நம்ம ஆட்சி கட்சியாக இருக்கிற இதனோடு பயணிப்போம் அப்படின்னு போவாங்க. ஆட்சிக்கு மீதான அந்த அதிருப்திகள் பரவலாக பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் வருகிற பொழுது இவர்களுடைய தாவேகாவுடைய செயல்பாடு மக்கள் மத்தியில் அது ஒரு அம்பலப்படுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு தாவேகாவுக்கு இருக்கும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா அரசியலுக்கு வருகிறவர்கள் திமுக அண்ணா திமுகவை பார்த்துட்டு அரசியலுக்கு வந்தால் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் தாவேகாவிலிருந்து பல பிரமுகர்கள், பல கீழ்பட்ட நிர்வாகிகள் வந்திருக்காங்க. அது எளிதாக தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் மட்டுமே தான் இங்கே அதிகாரம் மிக்கவன், வேறு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போவே பல அதிகாரங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆதவர்ஜன் ஒரு பக்கம், ஆனந்த் ஒரு பக்கம் அதிகார மையங்களாகத்தான் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் படுத்துகிற பொழுது அதை பிரதானமாக எடுத்து திமுக அண்ணா திமுகவை விடவும் அண்ணாமலை ஃபோர்ஸாக பண்ணுவார்னா அவருடைய அந்த நம்ம பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்து அவர் செயல்பட்ட விதத்தை பார்க்கிற பொழுது திமுக அண்ணா திமுகவிடவும் தாவேகாவை அவர் ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுல பிரதானமாக போகிற பொழுது அவருக்கான ஆதரவு நிலை என்பது நிச்சயமாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படி அவர் இயக்கத்தை இன்னொன்று ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்காங்க டெல்லியிலேருந்து. நேற்று இரவு டெல்லியிலேருந்து ஒரு நண்பர் பேசினார், அமைதியாக இருங்க, ராஜ்யசபா இருக்குது, மந்திரியாக இருக்குது அப்படின்னு. இல்லை மீண்டும் நயினாரை எடுத்துகிட்டு உங்களை மாநில தலைவராகவே போட்ட உடனே மாநில தலைவராக போட்டால் 5 ஆண்டுகள் 2026 2031 வரை 5 ஆண்டுகள் எந்த தலையீடும் இல்லாமல் சுதந்திரமாக என்னை செயல்பட விடுங்கள், நான் ஆட்சிக்கு கொண்டு வருகிறேன் அப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் மறுத்துவிட்டு ஒரு மாநில கட்சியாக அண்ணாமலை வர விரும்புகிறாரா, வருவாரா பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிமிக திரு துரைக்கரண்ணா மிக்க நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயம். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.